இந்த வீடியோவில் நாம் யூனிட் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அவுட்பிரேக் ஆஃப் தி ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத் அதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அது வரைக்கும் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்தெந்த சென்டென்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அதை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த டர்க்கிஷ் எம்பையர் கண்டைன்டு மெனி நான் டர்க்கிஷ் பீப்புள் இன் தி பால்கன்ஸ். ஸோ பால்கன் அப்படிங்கிற ஒரு சவுத் யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகளில் நான் டர்க்கிஷ் பீப்புள், அந்த பால்கன் வந்து டர்க்கி கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்த பெரும்பான்மையான மக்களில் துருக்கியர் அல்லாத மக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். பால்கனில் நான் டர்க்கிஷ் பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்க. அதைத்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, டர்க்கி ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் தி சென்ட்ரல் பவர்ஸ். சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அந்த டிவிஷன் வரும். அந்த ஒரு அதுதான் சென்ட்ரல் பவர்ஸ்னு சொல்கிறது. அவங்க கூட தான் டர்க்கி சேர்ந்துருந்தது. ஸோ ஜெர்மனி தலைமையிலான அணியில் டர்க்கியும் போரிட்டது, அவர்களுக்காக போரிட்டது. அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு, பிரிட்டன் அட்டாக்டு டர்க்கி அண்டு கேப்சர்டு கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ இட் இஸ் எ ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டன் அட்டாக்டு டர்க்கி அது வரைக்கும் கரெக்டாக. ஆனால் அந்த சண்டையில் பிரிட்டன் தோற்று போயிடுச்சோம். அதனால் அது கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படிங்கிற பகுதியை பிடிக்கவில்லை. கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படிங்கிற அந்த பகுதியை பிடித்தால் அவர்கள் ரஷ்யாவிற்கு உதவ முடியும். ஆனால் அதை கைப்பற்ற முடியவில்லை அவர்களால். ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். டர்க்கிஸ் அட்டெம்ப்ட் டு அட்டாக் சுயஸ் கேனல் பட் வேர் ரீபல்ஸ்டு. ஸோ டர்க்கி சுயஸ் கேனலை தாக்குவதற்கான முயற்சியில் விரட்டி அடிக்கப்பட்டதாம். ஸோ அதுவும் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது 1, 2, 4 இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அந்த ஆப்ஷனை எடுத்து எழுதணும். ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 1 and 2 தான். 4 இருந்தால் கரெக்டு. ஆப்ஷன் பி 1 and 3 கரெக்டு கிடையாது, அதனால் அந்த ஆப்ஷனும் சரி கிடையாது. 4th மட்டும் கரெக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் சரியில்லை. ஆப்ஷன் டி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அண்டு 4th ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்னு சொல்லியிருக்கோம். அதுதான் கரெக்டானது. இப்போ அசர்ஷன் அண்டு ரீசன் வரலாம். ஜெர்மனி அண்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேர் ப்ரொடியூசிங் சீப்பர் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் அண்ட் கேப்சரிங் இங்கிலாந்து மார்க்கெட்ஸ். ஸோ ஜெர்மனியும் அமெரிக்காவும் விலை மலிவான பொருள்களை உற்பத்தி செய்தார்கள். ஆகையினால் அவர்கள் இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றினார்கள் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டு இருக்குது. அசர்ஷன் அது கரெக்டு தான். ஸோ ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் சீப்பான ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி இங்கிலாந்து மார்க்கெட்டை கைப்பற்றினார்கள். கரெக்ட். ரீசன் ஒன்று கொடுத்துருக்காங்க. போத் த கண்ட்ரீஸ் ப்ரொடியூஸ்டு ரெக்கையர்டு ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் தேர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்க உற்பத்திக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை அவங்க உற்பத்தி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ போத் அசர்ஷன் அண்டு ரீசன் ஆர் கரெக்ட். ஸோ அது இதில் இருக்குது. ஸோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா, அசர்ஷன் அண்டு ரீசன். த ஃபஸ்ட் யூரோப்பியன் அட்டம்ப்ட்ஸ் டு கேர்வ் அவுட் காலனிஸ் இன் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம் போல இருக்கோம், வாஸ் எண்டட் இன் பிளட்டி ஃபைட் அப்படின்னு வரும். ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட். ரீசன் பார்த்திங்கன்னா, தெர் வாஸ் எ ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நேட்டிவ் பாப்புலேஷன். ஸோ அதுவும் கரெக்டு. ஸோ ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மக்கள் யூரோப்பியர்களுடைய முயற்சிக்கு
கடுமையாக எதிர்த்தார்கள் அப்படிங்கிறது ரீசன். கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட்டு 5 பார்ப்போம். ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோவிஸ்க், ஜின்கோயிசம், கெமல் பாஷா, எம்டன், ஹால் ஆஃப் மிரர்ஸ். கொஸ்டின் காலம். ஆன்சர் காலம் பார்த்தீங்கன்னா வெர்சலிஸ், டர்க்கி, ரஷ்யா வித் ஜெர்மனி, இங்கிலாந்து, மெட்ராஸ். ஸோ ட்ரஸ்ட் ஆஃப் பிரெஸ்ட் அண்ட் லிட்டோவிஸ்க் அப்படிங்கிற ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது? ஸோ மூணாவதாக இருக்கிற ரஷ்யா வித் ஜெர்மனி. ஜிங்கோயிசம் அப்படிங்கிறது ஒரு மிலிட்டன்ட் நேஷ்னலிசம், அது இங்கிலாந்து நாட்டுக்கு உரியது. கெமல் பாஷா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க, செகண்டில் இருக்க டர்க்கி. எம்டன்கிறது ஒரு கப்பலோட பேர், அந்த கப்பலானது மெட்ராஸில் குண்டுமழை பொழிந்தது, அதனால் எம்டனுக்கு கடைசியாக இருக்குது பார்த்தியா மெட்ராஸ் அது. ஹால் ஆஃப் மிரர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெர்சலிஸ் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே ஒரு கண்ணாடி மாளிகை இருந்தது. இப்போது அடிஷ்னல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக ஒரு 4 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் புக்குலேருந்து கேட்குறாங்க. பாசிபிளான கொஸ்டின்ஸை நான் எடுத்துருக்கிறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஷ் எமார்ஜ்டு as a dominant power in the 19th century. ஸோ 19th centuryயில் இந்த கண்டத்தில் இருக்கின்ற நாடுகள் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக எழுந்தது எது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏல அமெரிக்கா இருக்குது, ஆப்ஷன் பியில் ஏஷியா இருக்குது, ஆப்ஷன் சியில் ஆஃப்ரிக்கா இருக்குது, ஆப்ஷன் டியில் யூரோப் தான் ஒரு மாபெரும் சக்தியாக 19ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது. ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளை அவர்கள் காலனி நாடுகளாக மாற்றினார்கள். அமெரிக்கா இதில் சேரல. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் பிகேம் தி வேர்ல்டு லீடர் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ இந்த நாடு முதலாளித்துவத்தின் உலகத் தலைவராக விளங்கியது. எந்த நாடுன்னு கேட்குறாங்க. 4 நாடுகள் கொடுத்துருக்கோம். இங்கிலாந்து, ஜெர்மனி, சைனா, இந்தியா. இந்தியாவும் சைனாவும் இதில் சேராது. ஜெர்மனியை விட இங்கிலாந்து தான் அதுக்கான தகுதி பெறுகிறது. ஆகவே இங்கிலாந்து தான் லீடர் ஆஃப் தி கேபிட்டலிசம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கா, இங்கிலாந்து. மூணாவது கொஸ்டின், டேஷ் இன்னெவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம். ஏகாதிபத்தியத்தை வழிகோலியது, தவிர்க்க முடியாமல் இது இம்பீரியலிசத்திற்கு வழிகோலியது. ஸோ 4 கொடுத்துருக்குறாங்க. 1 காலனியலிசம், இம்பீரியலிசம் காலனியலிசமும் கிட்டத்தட்ட அதுக்கு வராது. கம்யூனிசம் அது சித்தாந்தம் வேறு. கேபிட்டலிசம் சோஷியலிசம் சித்தாந்தம் வேறு. அப்போது ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கேபிட்டலிசம். பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் டேஷ். ஸோ ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இம்பீரியலிசம் என்கின்ற ஏகாதிபத்தியத்தின் ஒரு டெக்னிக், நாடுகள் கையாண்ட ஒரு முறை. ஸோ 4 நாடுகள் எந்த ஒரு நாட்டின் மீது ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்ற ஏகாதிபத்திய தொழில் டெக்னிக்கை பயன்படுத்தினார்கள்னு கேட்குறாங்க. எந்த நாட்டின் மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சைனா, இந்தியா, ஜப்பான், கொரியா. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சைனா. த டேஷ் ஹேட் டு ஃபைட் டு கான்க்யூர் அல்ஜீரியா அண்டு செனிகல். ஸோ எல்லாமே இந்த யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாம் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு, இம்பீரியலிசம் கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஸோ அந்த நாட்டு மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்தார்கள். ஸோ இந்த நாடு கீழே 4 நாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 4 நாடுகளும் இந்த அல்ஜீரியாவையும் செனிகளையும் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராடியது. அது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல பிரிட்டிஷ், ஆப்ஷன் பியில் யுஎஸ்ஏ, ஆப்ஷன் சியில் ஃப்ரெஞ்ச், ஆப்ஷன் டியில் கிரீக்ஸோ. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கிற ஃப்ரெஞ்சு தான் ஆன்சர்.
அடுத்தது அதே ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு தன்னை இழந்தது. ஜெலூஸ் அப்படிங்கிற நாட்டோடு போரிட்டது, அதில் தோல்வி கண்டது. ஸோ எந்த நாடு? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் ஏல பிரிட்டிஷ், ஆப்ஷன் பியில் அமெரிக்கா, ஆப்ஷன் சியில் ஃப்ரெஞ்ச், ஆப்ஷன் டியில் கிரீக்ஸும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பிரிட்டிஷும். ஸோ த டேஷ் ஆர்மி, இந்த டேஷ் ஆர்மியை நம்ம இட்டாலியன் ஆர்மின்னு வச்சுக்கலாம். தி இட்டாலியன் ஆர்மி suffered a defeat at the hands of Ethiopian army at. இட்டாலியன் ஆர்மி ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தது எத்தியோப்பியன் ஆர்மியிடம். ஸோ அது எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க. போர் நடந்த இடம். இட்டாலியன் ஆர்மிக்கும் எத்தியோப்பியன் ஆர்மிக்கும் ஆஃப்ரிக்காவில். மார்னே ஆப்ஷன் ஏல இருக்குது, அடோவா ஆப்ஷன் பியில் இருக்குது, டேனன்பர்க் ஆப்ஷன் சியில் இருக்குது, டி பியல் ஹார்பர் அப்படின்னு இருக்கான். ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி அடோவா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். அட் தி பேட்டில் ஆஃப் டேஷ் த ஃப்ரெஞ்ச் சக்சீடட் இன் புஷிங் பேக் த ஜெர்மன்ஸ். ஸோ இந்த பேட்டில் ஃபீல்டில் ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளியது, அதில் வெற்றி பெற்றது. ஸோ எந்த இடத்துல நடந்த போர்? 4 கொடுத்துருக்கு. மார்னே ஆப்ஷன் ஏல, பி அடோவா, சி டெனன்பர்க், ஆப்ஷன் டி டான்சைகா. கரெக்டான ஆன்சர் மார்னே. மார்னேங்கிறது ஒரு ஆற்றின் பெயர். டேஷ் ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் சென்ட்ரல் பவர், இது நம்ம சூஸில் பார்த்தோம். ஆப்ஷன் ஏல கிரீஸு, ஆப்ஷன் பியில் டர்க்கி, ஆப்ஷன் சியில் இந்தியா, ஆப்ஷன் டியில் சைனா. அதாவது சென்ட்ரல் பவர் அப்படின்னு சொன்னால் என்னென்ன நாடுகள்னால் ஜெர்மனி தலைமையிலான நாடு. அந்த நாடோட சேர்ந்து போரிட்ட நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய டர்க்கி. அமெரிக்கன் ஷிப் வாஸ் டார்படட் பை எ ஜெர்மன் சப்மரைன். அமெரிக்கா கப்பல் ஒன்று டார்படட்னா மூழ்கடிக்கப்பட்டது. ஸோ ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்க கப்பல் ஒன்றினை நீரில் மூழ்கடித்தது. அந்த அமெரிக்கா கப்பலுடைய பேர் என்ன? அதுக்கப்புறம்தான் அமெரிக்கா முதல் உலகப் போரில் அலைஸை ஆதரித்தது. ஆக்சிஸ் கண்ட்ரி, அது பேர் ஆக்சிஸ் கண்ட்ரியை ஆதரித்தது. ஆப்ஷன் ஏல லுஃப்ட்வேஃப்ங்கிறது ஏர்ஃபோர்ஸோட பேர். ராயல், அது கப்பலுக்கும் ராயல் ஏர்ஃபோர்ஸு, ராயல் நேவி தான், அது இங்கிலாண்டோடதும். ஆப்ஷன் சி வந்து லுசிட்டானியா, அது ஒரு கப்பலோட பேர். ஆப்ஷன் டி பெர்லின் அப்படிங்கிறதும் இங்கிலாந்து நாட்டுடைய கப்பலோட பேர். பெர்லின்ங்கிறது ஜெர்மனி நாட்டு கப்பலோட பேர். ஜெர்மனி 2 கப்பல் அனுப்புது, அது ஜெர்மன் நாட்டோட கப்பல் தான் அது. அப்போ அமெரிக்கா கப்பல் எது ஜெர்மன் சப்மரைனால் மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய லுசிட்டானியா. 11th கொஸ்டின். பிரிட்டன் டிஃபீட்டட் ஜெர்மன் ஷிப்ஸ் இன் த பேட்டில் ஆஃப் டேஷ் இன் தி நார்த் சீ. பிரிட்டிஷ் கப்பற்படையானது ஜெர்மன் கப்பற்படையை தோற்கடித்தது எந்த போர்க்களத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த போர்க்களம் வடக்கு கடலில் உள்ளது. ஸோ ஆப்ஷன் ஏல மார்னே இருக்கா, ஆப்ஷன் பியில் ஜூட்லாண்ட், ஆப்ஷன் சி டோகர் பேங்க், ஆப்ஷன் டி சோம் மார்னேலாம் ரிவரு. ஆப்ஷன் பியில் இருக்கிற ஜூட்லாண்ட் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12. The Secretariat of League of Nations was located at. செக்ரட்டரியேட் அப்படின்னா தலைமைச் செயலகம். லீக் ஆஃப் நேஷன்ஸோட தலைமைச் செயலகம் எந்த ஊரில் இருக்கிறது? ஆப்ஷன் ஏல பாரிஸ், ஆப்ஷன் பியில் லண்டன், ஆப்ஷன் சியில் ரோம், ஆப்ஷன் டியில் ஜெனீவா. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஜெனீவா. The International Court of Justice was set up at. சர்வதேச நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ பெர்லின், ஆப்ஷன் பி முனிச், ஆப்ஷன் சி த ஹாக், ஆப்ஷன் டி டெல்லி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய த ஹாக். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. ஜெர்மனி ஸ்மாஷ்டு த பீப்புள் ஆஃப் டேஷ். ஸோ ஜெர்மனி வந்து உலகப்போர் நடைபெறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்த நிகழ்வு இது. ஸ்மாஷ்டு த பீப்புள் ஆஃப் ஃப்ரான்ஸ்,
ஆப்ஷன் ஏல பெல்ஜியம், ஆப்ஷன் பி, சி ஆப்ஷன் நார்வே, டி ஸ்வீடன். ஸோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பெல்ஜியம். இப்போ ஒரு சின்ன மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். இது தலைவர்களோட பேர். உட்ரோ வில்சன், கிளமென்ஸ், லார்ட் ஜார்ஜ். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கிறதுக்காக 3 கொடுத்துருக்கேன். இங்கிலாந்து, யுஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ். உட்ரோ வில்சன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டு, கிளமென்ஸ் ஃப்ரான்ஸோட பிரைம் மினிஸ்டர், லார்ட் ஜார்ஜ் இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டர். புரியும்னு நினைக்கிறேன். இது 1 மார்க்கு படித்து வச்சுக்கோங்க.